ஒரு செயற்கையான ஜெல்லிய நாமே செஞ்சு அதுல உருவங்களை உருவாக்கி விளையாண்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? சரி, இந்த செயற்கையான ஜெல்லிய நாமே தயாரிக்க நமக்கு தேவைப்படும் பொருள் கேசரி பவுடர், ஸ்பூன், பசை, துளி சொட்டி, தண்ணீர், அப்புறம் போராக்ஸ். போராக்ஸ் பொதுவா சாதாரண இரும்பு கடைகள்லயே கிடைக்கும். ஒரு கிண்ணத்துல பசையை எடுத்துக்கொண்டு அதோட அந்த பசைக்கு சமமான அளவுல தண்ணீரை கலந்துக்கணும். இது கூட கொஞ்சம் கேசரி பவுடரை சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கணும். இப்ப மற்றொரு கிண்ணத்துல கொஞ்சம் போராக்ஸை எடுத்துக்கிட்டு அதோட தண்ணீரை கலந்துக்கிட்டு போராக்ஸ் தண்ணீர் கலவைய உருவாக்கணும். இப்ப ஏற்கனவே நாம செஞ்சு வச்சுள்ள வண்ண பசக்கலவையில இந்த போராக்ஸ துளி துளியா விட விட அந்த பசக்கலவை ஜெல்லி போன்று மாறிடும். பசை என்பது பொதுவா நீண்ட சங்கிலி தொடர் உள்ள ஒரு பாலிமர். பல மூலக்கூறுகள் ஒரு சங்கிலி தொடர் போன்று பிணைக்கப்பட்டிருக்கும். இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதோட போராக்ஸ்ல சேர்க்கும் போது இது அங்கேயும் இங்கேயும் ஒரு தொடர்பை உருவாக்கி ஜெல்லியா மாறிடுது. இந்த ஜெல்லி மூலமா எந்த உருவம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் அதுல குறுக்கு தொடர்பு இருப்பதால அதன் மூலமா எந்த உருவம் வேண்டுமானாலும் செய்யலாம். பாருங்க, அதை நீங்க வெட்டலாம். அப்படி வெட்டும் போது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை வச்சு ஒரு புழு போல செய்யலாம், பாம்பு போல வடிவம் செய்யலாம், ஆமை போல ஒரு வடிவம் செய்யலாம். இதை வச்சு வேடிக்கையா நாம விளையாண்டுகிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பல உருவங்களை செஞ்சு விளையாடுறீங்களா?